என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன எழுத்துக்கள் அப்படின்னா என்ன? சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா என்ன? வினா எழுத்துக்கள் அப்படின்னா என்ன? மயங்கொலிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைய வகுப்புல பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம எழுத்துக்களோட பிறப்ப 2 வகையா பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முந்தைய வகுப்புல பார்த்தோம். அதாவது இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துக்களோட பிறப்ப 2 வகையா பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சில எழுத்துக்கள் பிறக்கிறப்போ அதாவது ஒலிக்கிற முயற்சிக்கும் பிறக்கிற இடத்திற்கும் இடையே ஒரு ஒற்றுமையோடு பிறக்கும். சரியா? சில எழுத்துக்கள் வந்துட்டு பிறக்கிற இடத்திற்கும் முயற்சிக்கும் நடுவுல ஒரு ஒற்றுமையோட பிறக்கும். அந்த மாரி ஒற்றுமையோடு பிறக்கிற எழுத்துக்கள என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரியா? ஒலிக்கிற முயற்சிக்கும் பிறக்கிற இடத்திற்கும் ஏதோ ஒரு ஒற்றுமையோடு இருக்கிற எழுத்துக்கள் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம அதாவது மெய் எழுத்துக்கள 3 வகையா பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெய் எழுத்துக்கள் 18யும் 6 6ஆ 3 வகையா பிரிப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, மெல்லின மெய் எழுத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா? அதைத் தொடர்ந்து பெரும்பாலும் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதற்கு இனமான வல்லின எழுத்துக்கள் வரும். அதாவது மெல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து தமிழ் சொற்கள்ல பெரும்பாலுமே மெல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து அதற்கு இனமா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வல்லின எழுத்துக்கள் தான் இன எழுத்துக்களா வரும். இடையின எழுத்துக்களுக்கு எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னா, இன எழுத்துக்கள் கிடையாது. சரியா? இடையின எழுத்துக்களுக்கு இன எழுத்துக்கள் கிடையாது. மெய் எழுத்துக்கள 3 வகையா பிரிச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1 மெல்லினம், வல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு 3 எழுத்துக்களா பிரிச்சிருக்கோம். அதாவது வல்லின எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர்ரு. இந்த 6 எழுத்துக்களும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வல்லின மெய் எழுத்துக்கள். மெல்லின மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இந்த 6 எழுத்துக்களும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெல்லின மெய் எழுத்துக்கள். இதுல இந்த மெல்லின மெய் எழுத்துக்களுக்கு பெரும்பாலுமே வல்லின எழுத்துக்கள், வல்லின மெய் எழுத்து அதாவது உயிர்மெய் எழுத்துக்கள் தான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன எழுத்துக்களா வரும். இடையின எழுத்துக்களான இந்த 6 எழுத்துக்களுக்கும் இன எழுத்துக்கள் கிடையாது. இந்த 6மே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரே இனத்தை சார்ந்த எழுத்துக்கள். இந்த எடுத்துக்காட்டுகள பார்த்தோம் அப்படின்னா, இங் அப்படிங்கிற மெல்லின எழுத்திற்கு அதுக்கு இனமான ஒரு எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, க அப்படிங்கிற வல்லின உயிர்மெய் எழுத்து வந்திருக்கு. திங்கள் அப்படிங்கிற சொல்லுல இங் அப்படிங்கிற சொல்ல அடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வல்லின உயிர்மெய் எழுத்தான க அப்படிங்கிறது வந்திருக்கு. சரியா? இதே மாரி பொங்கல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும், இந்த இங் அப்படிங்கிற ஒரு மெல்லின மெய் எழுத்தை தொடர்ந்து கா அப்படிங்கிற ஒரு வல்லின எழுத்து வந்திருக்கும். அடுத்தது இஞ்சு அப்படிங்கிற வல்லின அதாவது மெல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து சா அப்படிங்கிற ஒரு வல்லின எழுத்து வந்திருக்கும். சரியா? மஞ்சள் அப்படிங்கிற வார்த்தையில இஞ்சு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெல்லின மெய்யெழுத்து. அதனை தொடர்ந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டா அப்படிங்கிற வல்லின உயிர்மெய் எழுத்து வந்திருக்கு. அடுத்து இந்த இன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இன் அப்படிங்கிற மெய்யெழுத்தை தொடர்ந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வல்லின எழுத்து வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டா. மண்டலம் அப்படிங்கிற சொல்ல இன் அப்படிங்கிற எழுத்து தொடர்ச்சியா என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டா அப்படிங்கிற ஒரு வல்லின எழுத்து வந்திருக்கு. அடுத்து இந்து. இந்த வார்த்தையை தொடர்ந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தா அப்படிங்கிற வல்லின எழுத்து வந்திருக்கு. சந்தனம் அப்படிங்கிற சொல்ல இந்த் அப்படிங்கிற மெல்லின எழுத்தை தொடர்ந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தா அப்படிங்கிற ஒரு வல்லின எழுத்து வந்திருக்கு. அடுத்து அம்பு. இம்பு அப்படிங்கிற ஒரு மெல்லின எழுத்தை தொடர்ந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பூ அப்படிங்கிற ஒரு வல்லின எழுத்து இன எழுத்தா வந்திருக்கு. தென்றல் அப்படிங்கிற வார்த்தையில இன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மெல்லின எழுத்து. ரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வல்லின எழுத்து. இந்த மாரி மெல்லின எழுத்துக்களுக்கு, மெல்லின மெய் எழுத்துக்களுக்கு இனமா என்ன வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா, அதற்கு பேரு இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த 6 எழுத்துக்களுக்கும் இந்த 6 எழுத்துக்கள் வரிசை தான் இன எழுத்துக்களா வரும். ஆனா இடையின எழுத்துக்களுக்கு 6க்குமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன எழுத்துக்கள் கிடையாது. அவை 6மே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே இனத்தை சார்ந்தது. இப்போ மெய் எழுத்துக்களுக்கு மட்டும் தான் இன எழுத்துக்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. உயிர் எழுத்துக்களுக்கும், உயிர் எழுத்தான 12 எழுத்துக்களுக்குமே என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன எழுத்துக்கள் இருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம். உயிர் எழுத்துக்கள 2 வகையா பிரிப்போம். ஒண்ணு உயிர் குறில் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்னு உயிர் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு. உயிர் குறில் எழுத்து எத்தனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 5 எழுத்து. உயிர் நெடில் எழுத்து எத்தனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 7 எழுத்து. சரியா? உயிர் குறில், உயிர் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா பிரிப்போம். இந்த உயிர் நெடில் எழுத்துக்கு இணை எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உயிர் குறில் வரும். உயிர் குறிலுக்கு நெடில் எழுத்து என்ன வரும்னு பார்த்தோம் அப்படின்னா, உயிர் நெடிலுக்கு குறிலும், குறிலுக்கு நெடிலுமா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இணை எழுத்துக்கள் வரும். இந்த நெடில் எழுத்தான 7 எழுத்துக்கள் இருக்கா? இந்த 7க்கும் அது ஓசையில அதே மாதிரி இருக்கிற அதோட இணை எழுத்துக்கள் பக்கத்துல வரும். இதுல இந்த ஐ அப்படிங்கிற எழுத்திற்கு என்ன எழுத்து இணை எழுத்தா வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இ அப்படிங்கிற எழுத்து இணை எழுத்தா வரும். அவ் அப்படிங்கிற எழுத்துக்கு என்ன எழுத்து இணை எழுத்தா வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உ அப்படிங்கிற எழுத்து இணை எழுத்தா வரும். ஆ அப்படிங்கிற எழுத்துக்கு ஆவும், இ அப்படிங்கிற எழுத்துக்கு ஈயும், உ அப்படிங்கிற எழுத்துக்கு ஊவும், ஏ அப்படிங்கிற எழுத்துக்கு ஏவும், ஐக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈ வரும். ஓ அப்படிங்கிற எழுத்துக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓ வரும். அவ்வுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஊ வரும். நெடில் எழுத்திற்கு அதோட இனமான குறில் எழுத்துக்கள் இணை எழுத்துக்களா வரும். சரியா? பெரும்பாலும் தமிழ் சொற்கள்ல இந்த உயிர் எழுத்துக்கள் வந்துட்டு இணை எழுத்துக்களா வர்றது கிடையாது. அளபெடையில மட்டுமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஓ ஓதல், தூவும்,
தளியி இந்த மாதிரி அளபடை உயிர் அளபடையில மட்டும்தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இணை எழுத்துக்கள் தற்போது பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அளபடை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நீண்டு ஒலித்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏற்கனவே பார்த்தோம் அளபடையில 2 வகை இருக்கு. ஒண்ணு உயிர் அளபடை, இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒற்று அளபடை. அதாவது உயிர் எழுத்துக்கள் நீண்டு ஒலிச்சது அப்படின்னா அது உயிர் அளபடை. ஒற்று எழுத்துக்கள் நீண்டு ஒலிச்சது அப்படின்னா அதற்கு ஒற்றளபடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆயுத எழுத்திற்கு இணை எழுத்து கிடையாது. மெய் எழுத்திற்கு பார்த்துட்டோம். அடுத்து உயிர் எழுத்திற்கும் பார்த்துட்டோம். ஆனா ஆயுத எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் கிடையாது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுட்டு எழுத்துக்கள். சுட்டு அதோட பேர்லயே இருக்கா? சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்படும் எழுத்துக்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுட்டு எழுத்துக்கள். ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுட்டு எழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 எழுத்துக்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 அ, இ, உ அப்படின்னு சொல்லிட்டு சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 இருக்கு. தற்போது நம்ம வந்துட்டு 2 எழுத்து ஆவும், ஈயும் மட்டும் தான் நடைமுறையில பயன்படுத்திக்கிட்டு வர்ற சுட்டெழுத்து. உ அப்படிங்கிற சுட்டெழுத்தை நம்ம இப்போ பயன்படுத்துறது கிடையாது. முற்காலத்துல பயன்படுத்தி இருக்காங்க. இப்ப இந்த சொற்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த சொற்கள் எல்லாமே என்ன அப்படின்னா ஒருத்தவங்கள சுட்டிக்காட்ட பயன்படுத்துறது. அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை மேற்கோள் காமிக்கிறதுக்காக பயன்படுறோம். அங்கு, இங்கு அந்த மாதிரி ஒரு பொருளை சுட்டிக்காட்ட பயன்படுறதா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுட்டெழுத்து. இந்த தொல்காப்பியத்துல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அ, இ, உ, அம்மூன்றும் சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சுட்டு எழுத்துக்களை அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தியிருக்காங்க. சரியா? இந்த அகச்சுட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அகச்சுட்டு இவன், அவன், இது, அது இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுட்டு எழுத்துக்களை கொண்ட எழுத்துக்கள். ஈவும் ஆவும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுட்டெழுத்து. இந்த சொற்கள்ல இருக்கிற சுட்டு எழுத்துக்களை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா பொருள் தராது. இந்த இவன் அப்படிங்கிறதுல ஈ அப்படிங்கறத எடுத்துட்டோம் அப்படின்னா அது பொருள் வராது. அதே மாதிரி இது அப்படிங்கிறதுல இந்த ஈயை எடுத்துட்டோம் அப்படின்னா பொருள் தராது. இந்த மாதிரி சுட்டு எழுத்துக்கள் ஒரு சொல்லோட உள்ளேற்கையே அதாவது அகத்தே அகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா உள்ளேற்கையே சுட்டெழுத்துக்கள் ஒரு சொல்லோட உள்ளேயே இருந்து பொருள் தந்தது அப்படின்னா அதற்கு பேரு அகச்சுட்டு. அந்த சுட்டெழுத்துக்களை நீக்கணும் அப்படின்னா அந்த சொல் பொருள் தராத மாதிரி இருந்தது அப்படின்னா அதற்கு பேரு அகச்சுட்டு. இந்த சுட்டெழுத்துக்களை நீக்கினதுக்கு அப்புறம் அது பொருள் தர மாதிரி இருந்தது அப்படின்னா அது வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புறச்சுட்டு. இந்த சுட்டெழுத்துக்களை நீக்கணும் அப்படின்னா அது பொருள் தரல அப்படின்னா அதற்கு பேரு அகச்சுட்டு. இப்போ புறச்சுட்டு அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அவ்வானம், இம்மலை, இந்நூல் இந்த சொற்கள் எல்லாமே என்ன அப்படின்னா சுட்டெழுத்துக்களை கொண்ட சொற்கள் தான். இதுல வர்ற இந்த சுட்டெழுத்துக்களை நீக்கணும் அப்படின்னா கூட பொருள் தர்ற மாதிரி இருக்கு. சரியா? அதாவது சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே அதாவது புறத்தே இருந்து பொருள் தர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அதற்கு பேரு புறச்சுட்டு. இப்ப இந்நூல் அப்படிங்கறத இந்த சுட்டெழுத்தை நீக்கணும் அப்படின்னா நூல் அப்படிங்கிற ஒரு பொருள் தரும். இம்மலைங்கிறத இந்த எழுத்தை நீக்கணும் அப்படின்னாலும் மலை அப்படிங்கிற பொருள் தரும். இந்த மாதிரி சுட்டெழுத்துக்களை நீக்கணும் அப்படின்னாலும் பொருள் தர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அதற்கு பேரு புறச்சுட்டு. அதாவது அகச்சுட்டு புறச்சுட்டு. அகச்சுட்டு அப்படின்னா என்னன்னா சுட்டெழுத்துக்களை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பிரிச்சோம் அப்படின்னா பொருள் தராது. அப்படி இருந்தது அப்படின்னா அதற்கு பேரு அகச்சுட்டு. அந்த சுட்டு எழுத்துக்களை நீக்கணும் அப்படின்னம்னாலும் பொருள் தர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அதற்கு பேரு புறச்சுட்டு. 2 வகை சுட்டு முடிஞ்சிருச்சா? அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அண்மை சுட்டு, தேய்மை சுட்டு. அண்மை சுட்டு அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இ. தேய்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆ. மொத்தம் 3 எழுத்துக்கள். அதுல அண்மை சுட்டுக்குரியது இ. தேய்மை சுட்டுக்குரியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆ. உ அப்படிங்கிற சொல்லு வந்துட்டு இப்போதைக்கு நம்ம பயன்படுத்துறது இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுட்டெழுத்துக்களான இ அப்படிங்கிற எழுத்த வர்ற எழுத்து. அதாவது அருகாமையில் அண்மையில இருக்கிற ஒருத்தவங்கள சுட்டி காட்டுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அண்மை சுட்டு. இவன் அப்படின்னா என்ன? இவன் பக்கத்துல இருக்கிறவனை காமிக்கிறோம். இவர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவங்கள காமிக்கிறோம். இது, இவை, இம்மரம் இந்த மரம் எல்லாமே என்ன அப்படின்னா நமக்கு பக்கத்துல அருகாமையில் இருக்கிறவங்களை சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்துறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அண்மை சுட்டு. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இ. அப்போ சேய்மை சுட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொலைவில் இருக்கிறவங்களை குறிப்பிடுறதுக்காக அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் அதாவது தொலைவில் இருக்காங்க. இந்த மரம் அப்படின்னா பக்கத்துல இருக்கிறது. அம்மரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொலைவில் இருக்கிறது. அதே மாதிரி தொலைவில் உள்ளவற்றை சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேய்மை சுட்டு. சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆ. அதாவது சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆ, இ, உ இந்த 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள். சரியா? ஆவும் ஈன்னா நம்ம நடைமுறையில பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். ஒரு 4 வகையான சுட்டுகள் பார்த்தோம். அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அகச்சுட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா சுட்டு எழுத்தை நீக்கணும் அப்படின்னா பொருள் தராது. அதற்கு பேரு அகச்சுட்டு. புறச்சுட்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா அந்த சுட்டு எழுத்துக்களை நீக்கணும் அப்படின்னம்னாலும் பொருள் தரும். அதற்கு பேரு புறச்சுட்டு. அடுத்து அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு. அருகாமையில இருக்கிறவங்களை சொல்றதுக்கு பேரு அண்மை சுட்டு. தொலைவில் இருக்கிறவங்களை குறிப்பிடறதுக்கு பேரு சேய்மை சுட்டு. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ. சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆ. அடுத்து ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுட்டு திரிவு. இந்த அம்மரம், இவ்வீடு இது எல்லாமே சுட்டு சொற்கலாம். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புறச்சுட்டுக்கள். புறச்சுட்டு ஏன் அப்படி சொல்றோம் பார்த்தோம்னா இந்த எழுத்துக்கள் எல்லாம் நீக்கணும் அப்படின்னா பொருள் தருது. அதனால இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புறச்சுட்டுக்குரிய சொற்கள்.
இந்த சொற்களை நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மரம், இந்த வீடு, இந்த மாதிரி மாற்றி வழங்குறோம். சரியா? ஆ, இ இது ரெண்டும் தான் சுட்டெழுத்து. இந்த சுட்டெழுத்து என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா மாற்றம் பெற்று, அதாவது திரிஞ்சு அந்த, இந்த அப்படின்னு சொல்லிட்டு 2 எழுத்தா மாறுது. சரியா? ஆவும், ஈவும் என்னவா மாறுது? அம்மரம், இவ்வீடு அப்படிங்கிறது அந்த மரம், இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஆவும், ஈவும் அந்த, இந்த அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. இந்த மாதிரி ஆ, இ இந்த 2 எழுத்தும் அந்த, இந்த அப்படின்னு சொல்லிட்டு திரிஞ்சு மாற்றம் பெற்று இருந்தது அப்படின்னா அதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுட்டுத் திரிபு. ஆ, இ இந்த 2 எழுத்துக்களும் அந்த, இந்த அப்படின்னு சொல்லிட்டு மாற்றத்தோட இருந்தது அப்படின்னா அதற்கு பேரு சுட்டுத் திரிபு. அருகில உள்ளவங்களுக்கு சொல்றோம் அண்மை சுட்டுன்னு சொல்லிட்டு, தொலைவுல இருக்கிறவங்கள சொல்றோம் சேய்மை சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. 2க்கும் நடுவுல இருக்கிறவங்கள எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உ அப்படிங்கிற சுட்டெழுத்த அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்காங்க. அதாவது உது, உவன் அப்படின்னு சொல்லிட்டு உ அப்படிங்கிற சொல்ல அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்காங்க. சுட்டெழுத்துக்கள் முடிஞ்சது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வினா எழுத்துக்கள். வினா பொருள தர்ற மாரி அமைந்த எழுத்துக்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வினா எழுத்துக்கள். அதாவது கேள்வியோடு அமைகிற சொற்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வினா எழுத்துக்கள். இந்த வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 5 வினா எழுத்துக்கள் இருக்கு. சரியா? இந்த 5 வினா எழுத்துக்கள்ல சில எழுத்துக்கள் சொல்லோட முதல்லயும் வரும். சில எழுத்துக்கள் சொல்லோட இறுதியிலயும் வரும். சில எழுத்து சொல்லோட முதல்லயும் வரும், இறுதியிலயும் வரும். இந்த 5 எழுத்துக்களும் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இந்த 5 எழுத்துக்களும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வினா எழுத்துக்கள். இதுல மொழிக்கு முதல்ல வர்ற எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஏவும், யாவும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மொழிக்கு முதல்ல வர்ற எழுத்துக்கள். எங்கு அப்படிங்கிற வார்த்தையில ஏ அப்படிங்கிறது முதல்ல வந்திருக்கு. யாருக்கு, யா அப்படிங்கிறது முதல்ல வந்திருக்கு. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வினாவா அமைஞ்சது. சரியா? வினாவா அமைந்த எங்கு செல்கிறாய் அப்படின்னா ஒரு கேள்வியோட வர்றது. யாருக்கு அப்படின்னு சொல்லி இது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியோட வர்றது. அதாவது வினா பொருள தர்ற மாரி அமைந்த சொற்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வினா எழுத்துக்கள். அடுத்தது மொழிக்கோட இறுதியில வர்ற எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ, ஓ. சரியா? ஆவும், ஓவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இறுதியில வர்ற எழுத்துக்கள். பேசலாமா? இந்த மா அப்படிங்கிறத எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இம்மு கூட்டல் ஆ தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மா. இம்மு கூட்டல் ஓ தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓ. நம்ம ஆவும், ஓவும் தான் சொன்னோம். இங்க வந்திருக்கிறது மாவும், மோவும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு உயிர்மெய் எழுத்து. ஒரு மெய் எழுத்தும், ஒரு உயிர் எழுத்தும் சேர்ந்து தான் இந்த உயிர்மெய் எழுத்து தோன்றுது. இப்ப இந்த எழுத்த பிரிச்சோம் அப்படின்னா, இம்மு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த சொல்லோட இறுதி எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆ. இந்த சொல்லோட இறுதி எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓ. சரியா? மொழிக்கு இறுதியில வர்ற எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆவும், ஓவும். மொழிக்கு முதல்லயும், இறுதியிலயும் முதல்லயும் வரும், இறுதியிலயும் வரும். அந்த மாரி அமைஞ்ச எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏ. ஏன் அப்படிங்கிற சொல்லல மொழிக்கு முதல்ல வந்திருக்கு. நீதான் ஏன். இன்னு கூட்டல் ஏ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நே. இறுதியில வந்திருக்கு. மொழிக்கு முதல்ல வர்றது 2 எழுத்து. ஏவும், யாவும். மொழிக்கு இறுதியில வர்றது 2 எழுத்து. ஆவும், ஓவும். முதல்லயும், இறுதியிலயும் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏ அப்படிங்கிற ஒரு எழுத்து. தொல்காப்பியத்துல குறிப்பிட்டிருக்கு. பார்த்தோம் அப்படின்னா, ஆ, ஏ, ஓ. அம்மூன்றும் வினா. இந்த 3 எழுத்துக்களையும் வினா எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் 3 எழுத்துக்கள குறிப்பிட்டிருக்கு. ஆனா நன்னூல்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, ஏ, யா இது 2 முதல்லயும், ஆ, ஓ ஈற்றிலும் ஏ அப்படிங்கிற எழுத்து இரு வழியும் வினாவாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதுல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, நன்னூல்ல பவணந்தி முனிவர் குறிப்பிட்டிருக்காரு. அங்க எப்படி சுட்டு, அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோமோ, அதே மாதிரி இங்க வினாவையும் அகவினா, புறவினா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அகவினா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல அகவினாவுக்குரிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யா, ஏ, ஏ. இந்த 3 எழுத்துக்களும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அகவினாவுக்குரிய எழுத்துக்கள். எது, யார், ஏன் இந்த 3 எழுத்துக்களும் வந்திருக்கா? இந்த 3 எழுத்துக்களுமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வினா எழுத்துக்களுடைய சொற்கள். சரியா? இதுல இந்த 3 வினா எழுத்துக்களையும் நீக்கணும் அப்படின்னா பொருள் தராது. இந்த மாரி வினா எழுத்துக்களை நீக்கி பொருள் தராததை என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அகவினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இங்க புறவினா, புறவினாவுக்குரிய எழுத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 1 ஆ, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏ, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓ. அதாவது அவனா, இன்னு கூட்டல் ஆ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நா. இன் கூட்டல் ஓ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நோ. இன் கூட்டல் ஏ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன் கூட்டல் ஓ, நோ. இன்னு கூட்டல் ஏ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மே. இன் கூட்டல் நே இன் கூட்டல் ஏ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நே. இன்னு கூட்டல் ஓ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நோ. சரியா? இந்த சொற்கள்ல இருக்கிற சுட்டு எழுத்துக்களான ஆ, ஏ, ஓ இந்த 3 எழுத்துக்களையும் நீக்கணும் அப்படின்னா பொருள் தரும். அதாவது இந்த அவனாங்கிறதுல ஆவ அடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வரும்? அவன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த அவனே அப்படிங்கிறதுல ஏவ அடிச்சிட்டோம் என்ன வரும்? அவன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே மாரி இந்த வருவானோ அப்படிங்கிற சொல்ல ஓ அப்படிங்கிற சொல்ல அடிச்சிட்டா என்ன வரும்? வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தரும். இந்த மாதிரி அந்த வினா எழுத்துக்களை நீக்கிட்டோம் அப்படின்னா கூட பொருள் தர்ற மாரி அமைந்த சொற்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புறவினா.
அந்த வினா எழுத்துக்களை நீக்கிட்டோம் அப்படின்னா பொருள் தராது. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதற்கு பேரு அகவினா. பொருள் தந்தது அப்படின்னா அதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புறவினா. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மயங்கொலிகள். மயங்கொலிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உச்சரிப்புல சிறிதளவு மட்டுமே வேறுபாடோடு, உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கும், சிறிதளவு மட்டும் வேறுபாடோடு இருக்கிற எழுத்துக்கள் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லுவோம். இவ ஒரே மாதிரி ஒலிப்பு முறை மட்டும் கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு எழுத்துக்குமான பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாறுபட்டு இருக்கும். உச்சரிப்பு அதாவது ஒலி வடிவம் மட்டும் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த வார்த்தைகளுக்கான பொருள் என்ன பண்ணிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாறுபட்டு இருக்கும். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8 எழுத்துக்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நா வரிசையில 3, லா வரிசையில 3, ரா வரிசையில 2 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8 எழுத்துக்கள். நா, ந, நா. இந்த 3ஆ? ல, ல, லா. அடுத்து 3 ரா, ரா. இந்த 8 எழுத்துக்களும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மயங்கொலி எழுத்துக்கள். ஒரே மாதிரி உச்சரிப்பு. இந்த 3 நாவுமே என்ன அப்படின்னா உச்சரிப்புல ஒரே மாதிரி இருந்தாலும் அதோட பொருள்கள் வேற. அதே மாதிரி இந்த லா வரிசையில 3ம், ரா வரிசையில 2மா மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8 எழுத்துக்கள் மயங்கொலி எழுத்துக்கள்.